இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, என்ன பத்மா? அண்ணே, நம்ம பூர்வீக இடத்த வித்துதான் எங்களுக்கு பணம் தரதா சொன்னீங்க. இப்போ மொத்த இடத்தையும் நீங்க கோவில் பேர்ல எழுதி கொடுத்துட்டீங்க. அப்புறம் எப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க எங்களுக்கு பணம் கொடுப்பீங்க? அண்ணே, நாங்க வீடு கட்டுறதுக்கு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். நீங்க மிச்ச பணத்தையும் கொடுத்தீங்கன்னா இடத்த ரெஜிஸ்டர் பண்ணி நாங்க அதுல வீடு கட்ட முடியும். அந்த பணத்தை எப்போ எப்படி கொடுப்பீங்க? ஏய் பத்மா, என்னடி பேசிட்டு இருக்க நீ? ஓஹோ, இடம் வாங்கி வீடு கட்ட போறியா இப்போ? சரி, இப்போ உனக்கு கொடுத்த பணத்தை நீ அட்வான்ஸ் நீ யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்திருக்க? அந்த வசுந்தரா உனக்கு எந்த இடத்தை காட்டினா? நான் சொன்ன மீதி பணத்தை உனக்கு கொடுத்தா நீ அதையும் கொண்டு போய் அவகிட்டயே கொடுப்ப. என்ன பழி வாங்கறதுக்கு அவ அந்த பணத்தையும் சுருட்டிக்கிட்டு இதோ அதோன்னு உன்னை அலைய விடுவான். வீடு கட்டுறாளாம், வீடு. நல்ல கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை அவகிட்ட இருந்து வாங்கி எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், நாம எல்லாருமா சேர்ந்து ஒற்றுமையா ஒரே குடும்பமா இருக்கிறது தான் ரகுராம் குடும்பம். ஏதோ கொஞ்சம் பணம் தரேன்னு சொன்னதும் தனியா தொழில் பண்ணி தனியா பிரிச்சு போறதுக்காக இல்ல. புரியுதா? சொன்னபடி எப்ப பணம் தரேன்னோ அப்ப நான் தரேன். அது வரைக்கும் பணத்தை பத்தி என்கிட்ட யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மாமா, என்ன பார்வதி? இல்ல, உங்க தம்பி தனியா ஒரு மாடர்ன் ரைஸ் மில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இப்போ அதையும் நாங்க மறந்துடணுமா?